ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்விஜே டேஞ்சர் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் பார்ட் 2 கேம் பிளே தான் நியூ சீரீஸில். ஓகே, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேர்த்து வச்ச, அதாவது ரிசோர்ஸ் பேக்ஷன்ட்டில் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்ட போகிறோம். ஓகேவா, வீடு கட்டுறது மட்டும் இல்லை, நம்ம நிறைய அப்டேட்டும் பண்ணியிருக்கோம். பின்னாடி இருக்கிற ஹவுஸை வந்து இடித்து தள்ளிட்டு நம்மளோட பழைய வீட்டை ஷிஃப்ட் பண்ணிட போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போய் மற்றதை பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ இருக்காது. ஏன்னு சொல்லிடுறேன். முதல்ல இந்த வீட்டுக்குள்ளே போய் எல்லா செஸ்ட்டையும் கொள்ளையடிச்சாச்சு. இப்போது அங்கேருந்து ஷிஃப்ட்டுன்னு பாருங்கள், கையில் பெட்டு கூட எடுத்திருக்கேன். அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி இப்போ செஸ்ட்டு இருந்தால் ஆல்ரெடி அங்கே ஒரு செஸ்ட் வச்சுருக்கேன். ஓகேவா, அந்த செஸ்ட்டில் இப்போ நான் என்ன இருக்குன்னு சொல்லி காட்டிடுறேன். உங்கள் குட்டிக்கு நடத்திட்டு நான் காணாம போயிட்டான். எங்கடா போனேன்? வந்துட்டான். ஓகே, இப்போ வந்து செஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சுக்கும் எப்பட்றா உன்ட்ட இவ்வளோ லேண்ட் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகேவா, ஆல்ரெடி நான் வந்து அயன்லாம் நிறையா மைண்ட் பண்ணியிருந்தேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. பார்த்துக்கோங்க, ஆர்மர்லாம் போட்டு காமிச்சிருந்தேன் ஃப்ரெண்டு கூட. ஸோ இதனாலே உங்களுக்கு சந்தேகம் சில பேர்த்துக்கு வந்திருக்கலாம், சில பேர்த்துக்கு வந்திருக்கும். ஓகேவா, அது மட்டும் இல்லை, இவ்வளோலாம் இப்போது இலையை கட் பண்ணுறதுக்கு கொண்ட ஷியர்ஸ் வேணுமே, அத்தனை அயனுக்கு நீ எங்கடா பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாக சொல்லிடுறேன். நம்ம அந்த மலைக்கும் இந்த மலைக்கு நடுவில் ஒரு கேவ் இருந்துச்சுல்ல, அந்த கேவ்லேருந்து தான் நான் இந்த அயன் எல்லாத்தையும் எடுத்து வந்தேன். ஓகேவா, இப்போ நான் வந்து ஒரு ஆட்டை போட்டு தள்ளி குக்கூர் மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அயன் ஷவல் செஞ்சுருக்கேன். ஓகே, டோன்ட் கன்ஃபியூஸ். கிராஃப்டிங் டேபிள் எடுத்துகிட்டு டர்ட் பிளாக்கு, எனக்கு ஃபுல்லாக டர்ட் பிளாக் தான் இங்கே தேவைப்படுது. ஏன்னா இப்போ நம்ம டெரா ஃபார்மிங் பண்ண போகிறோம். டெரா ஃபார்மிங் மீன்ஸ் நான் என்ன வளருதேன், அதாவது நான் இடத்த சமப்படுத்த போகிறோம். ஓகே, மேடு பள்ளமாக இருக்கிற குழிகளை வந்து நம்ம சரி பண்ண போகிறோம். இப்போ வந்து முதல்ல அங்கே போயிட்டு அப்படி போய் நின்றுக்குவோம். இங்கே போய்ட்டு அப்படி ஒரு போஸ் கொடுப்போம். ஓகேவா, செஸ்ட்டில் ஃபஸ்ட்டு என்ற லாக் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம லாக் நிறையா இருக்குது, இலையும் நிறையா இருக்குது, 2 ஸ்லாட்டு இது இருக்குது, ஃபென்ஸு, அப்புறம் லேண்டனு. ஓகே, முதல்ல அப்படி வச்சுக்குவோம். இப்படி வச்சுட்டே வந்து நான் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசுங்க, 1/2 மணி நேரம் வீடியோ இருக்கும் அது வந்து. ஓகேவா, ஷேர் அது நினச்சிக்காதீங்க. நான் வந்து ஃபுல்லாக வைக்கிறது எல்லாத்தையுமே காட்டிகிட்ருக்கேன். ஏன்னா நான் உண்மையை சொல்லிடுறேன், எனக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணவே தெரியாது. சத்தியமாக உண்மையை சொல்லிடுறேன், எனக்கு ரெக்கார்ட் பண்ண தெரியாது, சாரி எடிட் பண்ண தெரியாது. ஓகே, எப்படி எடிட் பண்ண தெரியாதுன்னா அப்புறம் எப்பட்றா நீலாம் வீடியோ போடுற, கரெக்டாக கட் பண்ணுற அந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் என்கிட்ட இருக்குது. ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணுவேன், உங்களுக்கு கட் பண்ண மாதிரி தெரியும். சிம்பிள். இப்படி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணேன் அப்படின்னு தெரிவேன். ஓகேவா, ஓகே, இப்போ இங்கேருந்து லைன் அப்படியே வச்சுட்டு அந்த இடத்த ஜாயின் பண்ணி விட்ருவோம். ஜாயின் பண்ணுறோம் தம்பி. ஓகே, ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நடுவில் எல்லாத்தையும் இந்த குதிரை வர துறப்போ குதிரை போயிடுச்சு, இல்லாட்டி அடிச்சிருப்பேன் குதிரையை. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து அடி 1 2 ஏன் புல் வேறு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இந்த பக்கம் லெவல் ஆயிடுச்சு. அடுத்து அந்த பக்கம் போகலாம். ஓகேங்க, அது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு ஸ்லாட் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி கிராஸாக வைப்போம். எனக்கு அப்படி வச்சா ரொம்ப பிடிக்கும். வச்சுட்டு அப்புறம் நான் இடையில ஃபில் பண்ணிடுவேன். இது 2 வேலை ஆக்கிறதுக்கு பேசாமல் ஒரே வேலையில் முடிச்சிடலாம்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் நடுவில் அழகாக இருக்குல்ல, அதனால தான். ஓகே, எதுக்கா சரி வீடியோ ரொம்ப பெருசுன்றனால நான் சட்டு முடிச்சிடுறேன் எல்லாத்தையும். அப்படி அங்கே ஒன்று முடிச்சாச்சு. ஓகேவா, இந்த இடம் வந்து கரெக்டாக இப்போது சமமாக இருக்குது. இன்னும் ஒரு பிளாக் ஏற்றணும் கரெக்டாக இந்த இடத்துல. ஓகேவா, இப்படி செஸ்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இதே பிளாக்கில் வரணும். அப்படி பார்த்தா ரொம்ப இழுக்குமே. நான் என்ன பண்ணுறேன், பசங்க வச்சுட்டு காமிக்கலான்னு பார்க்கேன். வேணாம், நான் இடையில கட் பண்ணலைன்னு வேறு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் கட் பண்ணால் நீங்கள் கோச்சுக்குவீங்க. ஓகேவா, இந்த டாட் பிளாக் மட்டும் மைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். நமக்கு வந்து அப்படியே சமமாக லெக்கை ஈக்குவலாக இருக்கணும், அப்படின்னா தான் ஒரு வீட்டுக்கு அழகு. ஓகே, இப்போ வந்து இங்கேருந்து இதை வச்சுப்போம். வேடா அந்த குட்டிக்கு நேரம் நான் கண் வைக்காங்க வீட்டை. ஏண்டா உன்னைய பெற்றது வில்லேஜில், நான் வில்லேஜுக்கு போடா, காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்க சாம்பியுமே அடித்தா நானடா சரி உன்னைய வச்சு. நீ வளர்ந்து பெரிய ஆளாகி வேலைக்கு போனதுக்கப்புறம் உன்னை வச்சு நான் ட்ரேடிங் ஹால் பண்ணலான் இருக்கேன். என்ன நீ நான் நினப்பான், நான் வேலைக்கு போனால் ஃபஸ்ட்டு பாடுறா தம்பி, நீ வரைய வீட்டை கட்டுற வேலையை பாருன்னு பார்ப்பான். இந்த பாருங்க இந்த கோழியா. ஓகே, இந்த இடத்துல ஆஹா தப்பா லேயர் வைக்கிறது.
பெரிய ஸ்பீட் ரன் பண்ணுற மாதிரி நினைப்பேன் எனக்கு. என்னடா அவ்வளோதானா, முடிஞ்சா? ஓகே, அடுத்தபடியே வச்சுட்டு நான் அவ்வளோதாங்க, எதை ஜாயின் பண்ணி விட்டாச்சு. ஓகேவா, இந்த இது வரை பாருங்கள். இந்த கோழியை ஃபஸ்ட்டு பொரிக்கணுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கோழியை பொரிச்சிடணும். அது மட்டும் இல்லை, நான் வந்து போன பாட்டில் அடுத்த பாட்டில் இன்னைக்கு சாயங்காலம் ப்ரீமியர் ஆனாலும் ஆகும், வாய்ப்பு இல்லை. ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். என்னடா உளருத அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம். ஏன் தெரியுமா, இன்றைக்கி என்கிட்ட செல்லு என் கையில் இருந்தாலும் தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அடுத்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் டைமண்ட் மைன் பண்ணிட்டேன். அதுக்கு வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து வச்சுட்டேன் வீடியோவை. ப்ரீமியர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்லு தரமாட்டேன்ட்டாங்க வீட்டில், எனக்கு புகை அடிச்சிருச்சு. ஓகேவா, ஸோ அடுத்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு நினைக்கிறேன், தெரியல. ஒரு வேளை பார்த்திங்கன்னா வச்சு முடிச்சிட்டேன் எல்லாத்தையும். ஒரு வேளை என் லக் பிரகாரம் சொல்லி என் கையில் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ப்ரீமியர் பண்ணிடுவேன். ஓகேவா, அதில் வாய்ஸ் ஓவர்லாம் ஏற்கனவே கொடுத்து வச்சுட்டேன். ஓகே, இந்த இடம் மட்டும் இருக்கட்டும், ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம்லாம் வீடு கட்ட போகிறது இல்லைன்னா அந்த வில்லேஜ் இந்த வீடு இருக்குது, டிஸ்டர்பன்ஸ் பண்ணி போயிரு. ஓகே, இந்த இடம் லெவலாக இருக்கு. ஆனால் அந்த பக்கம் 2 பிளாக் ஒயராக இருக்குங்க. இந்த அதான் என்னடா பண்ணுறீங்க 2 பேரும், போங்கடா தூரான்ட்டு. ஆளுகளையும் மண்டைகளையும் பாரு, செஸ்ட் மலையே நின்றுக்கிட்டு. ஓகே, அழகாக இருக்குது. இவங்க பாருங்க, 2 பிளாக் என்ட்ருமேன் வேறு வந்து வச்சுட்டு போயிடுறாங்க. எரிச்சலாகுது எனக்கு. அடுத்த முறை வரட்டும், ஸ்வாட் அவனை போய் போட்டுடுறேன். ஓகே, இந்த டாட் பிளாக் எங்கேயா கொண்டு போய் வைக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம போய் இப்போ லாக் எடுக்கணும். செஸ்ட் ஓப்பன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. வேறு நீ அயன் குழம்பு நான் போஸ்டர் போட்டு அடித்தேங்க, அதனால் நான் வீடியோ அங்கேயே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே, 3 லாக் எடுத்துக்கலாம். 3 ஸ்லாட் தான் இருக்குது இந்த பிளாங்க்கு. ஃபென்ஸு எடுத்துக்கலாம். ஃபென்ஸு ஓகே எப்பயும் ஒன்று இருக்குது. இலை மட்டும் 2-3 எடுத்துக்கலாம். ஓகே, வைன்ஸ் 1, அவ்வளோதாங்க. கிராஃப்டிங் டேபிள் தூக்கி அங்கே போட்டுருவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து ஜில்சோன் மாதிரி அப்படியே கட்ட போகிறோம், டிக்டோவா வகையா மாசாக இருக்கும். ஓகே, ஆனால் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். என்னென்னா, நான் வந்து ஜில்சோன் மாதிரி இன்னொரு ட்ரீக்கும் நடுவில் பிரிட்ஜ் மாதிரி அந்த மாதிரி தான் கட்ட போகிறேன். ஆனால் நான் தூங்குற இடத்துக்கு மேலேயே ட்ரேடிங் ஹால். எப்படி நல்லா இருக்குல்ல? நான் தூங்குற இடத்துக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஹால் அப்படி வச்சுட்டா நல்லா இருக்கும்ல, இன்னும் சூப்பராக இருக்கும். இது வந்து 5x5 வைக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4x5 இருக்குது. ஸோ இந்த பக்கம் இன்னொரு லேயரை இன்க்ரீஸ் பண்ணிட்டா சரியாக போயிடும். இந்த பக்கம் 2 லேயர் இன்க்ரீஸ். இது தப்பு, இது தப்பு, இது தப்பே தப்பு. ஓகே, இந்த இடத்துல இப்படி வச்சுட்டே போவோம். வச்சுட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மாடி, அதாவது பிளாக் ஏற்ற போகிறோம். 10 பிளாக் உயரம் ட்ரீ ஹவுஸ் வந்து 10 பிளாக் உயரம் கைஸ், பார்த்துக்கோங்க. 10 பிளாக் உயரம், 5x5 கரெக்டாக இருக்குல்ல? ஓகே, இந்த 2 அப்படி கிராஸாக 2. ஓகே, அப்படி லைட்டாக தலையாட்டிட்டு அடுத்து ஏற்றுவோம். 2 3 4 5 6 7 7 வீடா 7 குழப்புது. அதனால் அப்படி கீழே போய் 1 2 3 4 5 6 7 8 9 10 கரெக்டு தான். நான் அப்போல வச்சதும் கரெக்டு தான். ஓகேவா, எனக்கு லேட்டாக சளி பிடிச்சிருக்கோம், வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஓகே ஓகே, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஏற்றிட்டேன். அப்போ வந்து இப்போ 5, அதாவது 7x7. இப்போது 1 சென்டரில் இருந்த கேப் இருக்காது, 1 2 3 4 5. இப்போ நான் நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5வது பிளாக். ஓகே, 6 7 கரெக்டாக இருக்குல்ல? 7 பிளாக் அப்படி வச்சுருவோம். இப்போ இங்கேருந்து 7 பிளாக் 2 3 4 5 கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து 9 பிளாக் இன்க்ரீஸ் பண்ணணுங்க, ஏன்னா இது இந்த 2 வந்து மறைச்சிக்கணும்ல. சொன்னால் புரியாது, செஞ்சு காட்டுறேன் நான். 3 4 இங்கே இதுக்கு நான் தேவையில்லாமல் வச்சேன். ஆமாங்க, ஃபஸ்ட் அப்படி வச்சேன். பார்த்தீங்கன்னா 10 பிளாக் வச்ச ஒரு இது வைன்ஸ் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுச்சு. ஓகேவா, 2 பிளாக் தான் உயரம் இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன செய்யணும், இப்படி வைக்கணும். 3 9 பிளாக் வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம 7லேயே முடக்கிட்டோம். இதை உடச்சிட்டு கீழே விளங்குமாடா.
ஓகே. இவன் இங்கேனே வச்சுட்டு மழை வேற பெய்யுது. எனக்கு அப்படியே எரிச்சல் ஆகுது. ஓகே, நான் முதல்ல மழையை நிப்பாட்டிட்டான்னு பார்க்கேன். நிப்பாட்டிடுறேன் முதல்ல மழையை. பார்த்தீங்கன்னா நான் இப்போ கிரியேட்டிவ் மாதிரி சர்வைவல் மாறுற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஓகேவா? நான் வந்து ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிவிட்டு கிரியேட்டிவ் முதல்ல மாறலான்னு யோசித்தேன். மாறிட்டு நான் தெரியாமல் ஓகே கொடுத்ததுனால அச்சீவ்மெண்ட் போயிடுச்சு எனக்கு. ஓகேவா? மற்றபடி நான் கிரியேட்டிவ் மோடெலாம் எதையுமே கட்டலை. சத்தியமாக சொல்கிறேன், கிரியேட்டிவ் மோடில் எதையுமே கட்டலை. எம்எல்ஜி பண்ண தெரியாமல் சாப்பிட்றேனே, நான் என்ன செய்கிறது? ஓகே, ஸ்பான் ஆகிட்டோம். நல்ல வேலை, வீடு பக்கத்துலேயே தாங்க இருக்குது. நான் இப்போ 10வது பிளாக்கில் எப்படி ஏறுறதுன்னு யோசிக்கேன். ஏன்னா அங்கே ஒரு வைன்ஸ் இல்லை. இந்த இப்படியே நான் போட்டு தொங்க வேண்டியதாக இருக்குது. பேசாமல் ஏறிட்டு கண்டினியூ பண்ணவா, இல்லை தான் உடச்சிடவா? உடப்போம். இதுக்கெல்லாம் கட் பண்ணோம்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. ஓகே, இதை முதல்ல நல்லா உடச்சிட்டு ஏறுற வேலை. அப்படி க்ரௌச் பண்ணிட்டேன், நான் மறந்துட்டேன். ஜஸ்ட் மிஸ் அதில் கீழே விழுந்திருப்பேன். ஓகேவா? இதெல்லாம் வைக்கிறப்ப தான் மட்டும்தான் நான் உங்களுக்கு காட்டலை. வேறு எதுவும் தப்பாக நினச்சிக்காங்க. நான் கிரியேட்டிவ் சத்தியமாக மாறல கைஸ். மாறினேன் நான். சரி இதை வச்சிடலாமா, வைன்ஸ் மட்டும் ஒன்று எடுத்துக்கலாம், இந்த ஷியர்ஸ் இல்லை அயனில் வச்சிடலாம்னு நினச்சேன். சரி அது வளர்ந்துரும்ல, எதுக்கு உனக்கு தேவையில்லாத வெட்டிச்சோலி அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் தெரியாமல் ஓகே கொடுத்துட்டேங்க. எனக்கு அச்சீவ்மெண்ட் போயிடுச்சு, வருத்தமாக இருக்குது. இந்த இது வலி மாதிரி இருக்குல்ல, அதை மட்டும் விட்டுலான்னு நினச்சேன். சரி வேண்டாம், இருக்கட்டும் சொல்லி எல்லாத்தையும் தோலை உரிக்க ஆரம்பிச்சிடும். உருடா 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 தோலை உருடா, இதை மட்டும் விட்டுருலாம். இதையும் சரி வச்சு பார்ப்போம், நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வேணால் நம்ம உட்டை மாற்றிக்கலாம். வந்து நான் பிஎஸ்எல் ஷேடர், பிஎஸ்எல்னா இல்லை அந்த மாதிரி பிஎஸ்எல் அப்படி இல்லை, வந்து மொபைல் வெர்ஷனுக்குன்னு, அதாவது பெட்ராக் எடிஷனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண இது பிஎஸ்எல். ஓகேவா? ஸோ இது பார்க்க இந்த பாருங்கள், கேரட் சிம்பிள்லாம் தெரியும், மீட் சிம்பிள் பதிலாக கேரட் சிம்பிள் தெரியும் எனர்ஜி பாருக்கு. அது மட்டும் இல்லை, பிளாங்க் எல்லாமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி அதிகமாக தெரியும். ஸோ அது பார்க்கவே நல்லாயிருக்கும். பிளாங்க்கு, இந்த லாகு, அந்த மாதிரிலாம். ஓகேவா? பிளாங்க் லாக்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மட்டும் அப்படி இருக்கும். ஸோ அதை யாரும் கண்டுக்காதீங்க. ஓகேவா? இப்போ வந்து ஓகே அந்த மாதிரி தலையாட்டிட்டு இதையும் பேசாமல் ரிமூவ் பண்ணிடுவோம். அதே மாதிரி பார்டர் லைன் மட்டும் அப்படி இருக்கட்டும்னு நினச்சேன். பார்த்தா நம்ம அந்த அதாவது வழி இங்கிட்டு இருக்கா, அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த வழிக்கு கொண்டு போகணும், பிரிட்ஜ் மாதிரி. ஓகே, இப்போ நான் எதுக்கு இவ்வளோ நேரம் இங்கேயே நின்று போஸ்ட் கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். நைட்டுக்கு ஸ்கிப் பண்ணிட்டாங்க, நைட் ஆயிடுச்சுல. ஓகேவா? போவோம். வீடு பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறத பொறுத்து தான் நம்ம சேனல் பாப்புலர் ஆகுது, உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? நான் தூங்குறத மட்டும் கட் பண்ணலை. நான் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுட்டேன். அங்கே பாருங்கள், நல்லா இருக்கா? அழகாக இருக்குமே. உங்களுக்கு சில பேர்த்துக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுக்குள்ள 2000 ரூபா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எத்தனை முறை சொன்னாலும் ஒரு சிலர்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட மொத்த அனலிஸ்டிக் எவ்வளோ தெரியுமா? 269 வியூஸ் போயிடுச்சு. நேற்று நைட்டு பார்த்ததை வச்சு சொல்கிறேன். ஓகே, 269 வியூஸ் போயிருந்தாலும் லைக் விழுந்தது பார்த்தீங்கன்னா வெறும் 10 தான். அப்போது மீத 259 பேர் லைக் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. கரெக்டு தானே? நான் சொல்கிறேன் கரெக்டு தானே? நான் தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன் கரெக்டு தானே? ஸோ மறக்காமல் எல்லாம் ஒரு லைக் பண்ணுங்கள் கைஸ். லைக்கு உடனே பண்ணணும்னு தேவையில்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். அது இப்போ நாங்களுக்கு பிடிக்கல அதனால தான் நாங்கள் பண்ணலைன்னு சொல்லிடக்கூடாது. என்ன பிடிக்கலன்னு சொல்லி கமெண்டாச்சும் பண்ணுங்க. அப்போ நான் சொல்கிறேன் கரெக்டு தானே? நான் ஒன்றும் உங்கள் கூட சண்டை போடல, சொல்கிறேன் லைக் பண்ணுங்கள். எதுக்கு பிடிக்கலன்னு கேட்டால் கமெண்டாச்சும் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சரி பண்ணிக்குவேன்ல. ஓகேவா? இப்போ அங்கேருந்து கட் பண்ணி இங்கே கீழே குதிச்சாச்சு. இங்கே நான் நிறைய சாப்ளிங் நட்டு வச்சுருந்தேன் மரத்தை, அதெல்லாம் வளர்ந்துருச்சு. இப்போ எட்ராராசா எனக்கு வந்து நிறைய லாகு தேவைப்படுதுங்க வைக்கிறதுக்கு. அதாவது அந்த பக்கம் இன்னொரு பிளாட்ஃபார்ம் கட்டணும்ல. என்ன பிளாட்ஃபார்ம் தம்பி? 1ஆம் நம்பரா 2ஆம் நம்பரா அப்படி காட்டக்கூடாது. எனக்கு என்னமோ இந்த ட்ரீயை விட நம்ம அந்த பின்னாடி ஒரு ட்ரீ இருக்குல்ல, அதுதான் பார்க்க ஒரிஜினல் ட்ரீ மாதிரி தெரியும். ஐஸ்கிரீம் டப்பாவை கவுச்சி வச்ச மாதிரி இருக்குது பார்க்க. எனக்கே சத்தியமாக பிடிக்கல. ஸோ நான் அந்த ஃப்யூச்சரில் ஒன்று அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு என்னென்ன அப்டேட், உங்களுக்கு ஏதாவது அப்டேட் இருக்குது அந்த வீட்டில் அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள். நான் ஃபர்னஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இங்கே இந்த லீஃப் லிட்டரை வந்து எடுத்துக்கலாம். லீஃப் லிட்டர் வந்து எதுக்கு தெரியுமா? ஃபியூலுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? அதனாலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபாரஸ்ட்டை ரொம்ப விரும்புவேன். ஏன்னா நமக்கு கோல் தேவைப்படும் டார்ச் செய்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம்னா என்ன செய்கிறது? அதனால தான். ஓகே, இப்போ வந்து லாக் அப்படியே க்ரோச் பண்ணி இப்படிக்கே தான் வைக்கணும்.
நீங்கள் வந்து இப்படி நட்டுக்கு நிற்கிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது. அவ்வளோதான், இது லாக் முடிஞ்சிச்சு. பேசாமல் நான் அதை வச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்களா, வச்சுட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பிளாட்ஃபார்முக்காக ஒரு சின்ன பேஸ்மெண்ட் மாதிரி. இந்த இடத்த வந்து நான் கடைசியில் மாற்றிடுவேன். பாருங்கள், இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குது. ஃபென்ஸ் மட்டும் போட்டுக்கலாம் இந்த இடத்துல. ஓகே, வச்சுட்டு வர அவசரப்படுறேங்க. எனக்கு வீடியோ டக்கு டக்குன்னு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் தெரியுமா? அதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஏன்டா இன்ட்ரோ எப்போ வரும்னு கேட்ட, அதையும் அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னேன், இதையும் அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னோன்னா காரணம் இருக்குது. இப்போவே நான் லொடன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நீங்கள் வீடியோ பார்க்க மாட்டீங்க, வீடியோ ஆஃப் பண்ணுவையா. ஸோ அதனால தான் நான் வந்து எதுவும் சொல்லலை. ஓகே, இப்போ நான் 2 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்க போகிறேன். நான் பேசலைன்னா சில பேர்த்துக்கு புரியாது. ஓகேவா? ஸோ அப்போ நான் குக் பண்ணியிருக்கிற மீட்டை ஈட் பண்ணணுன்னு வந்தேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன். என்னடா லாஜிக் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லையே ஓமான மிஸ்டேக்டா அப்படி சொல்லணும். ஓகே, இலையில கூட பார்த்தேன் பாட்டர்ஃப்ளோங்க நான். சே, அதாவது மாப்ஸ், ஜாம்பிஸ், ஸ்கெலிட்டன்ஸ், கிரீப்பர், இவங்க கிட்ட மட்டும்தாங்க நான் ப்ரோ பிளேயர். மற்றபடி கம்பேர் பண்ணால் என் ஃப்ரெண்டில் ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்தான் பார்த்தீங்களா, கோஜோ அப்படின்னு சொல்லிட்டு, அவனோட இது வந்து பார்த்தீங்கன்னா அவன் கம்பேர் பண்ணால் நான் ப்ரோ பிளேயர் மாதிரி வச்சுக்கோங்களேன். பில்டப் பண்ணல, சொல்கிறேன். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஜி பண்ண தெரியாது. சத்தியமாக சொல்கிறேன், அவனுக்கு எம்எல்ஜி பண்ண தெரியாது. ஒரு லூக்கில் அடுப்போம், இல்லாட்டி என்ன செய்வான், மேலே தண்ணி ஊற்றினா கீழே வரைய போகும்ல, நான் என்ன செய்வேன், ஊற்றிட்டு தண்ணியில் குதிச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்துடுவேன். தண்ணி ஸ்லோவாக இறங்குமா, நானும் கூட சின்ன இறங்கிடுவேன், சிம்பிள் அப்படிமா. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரு, பார்த்துக்கோங்க. செகண்ட் ஃப்ளோர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஹால் வரப்போகுது. ஓகேவா? ட்ரேடிங் ஹால் நான் வந்து மற்றவங்கள மாதிரிலாம் இல்லைங்க, வில்லேஜில் வந்து எப்போயுமே அடைச்சி வைக்க மாட்டேன். நீங்கள் வாட்ட சுதந்திரமாக ஒரு குறிப்பிட்ட இடத்துல சுற்றுங்கடா, நான் வந்து உங்கள் கூட வந்து ட்ரேட் பண்ணிக்கிறேன், ஓகேவா அப்படின்னு. சில நேரம் நான் மேலேருந்து வியூ பார்க்க நல்லாயிருக்கும். இந்த இடத்துல மேலே என்னால் எப்படி வர்றதுன்னு ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் அடுத்த வீடியோவில் தான் இந்த இதை வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். அப்புறம் எப்படி அந்த இடத்த வெளியே போனேன்னு கேட்டால் க்ரியேட்டிவில் தான். சத்தியமாக சொல்கிறேன், நான் க்ரியேட்டிவில் அந்த இடத்த விட்டு பறந்து வெளியே போயிட்டேன். பாருங்கள், இந்த இடத்த உடச்சி கூட வச்சுருப்பேன். அதாவது இப்போ இல்லை வில்லேஜர்லாம் வர தூக்கி கொண்டு வந்து மேலே விட்டுட்டு அதை விடுறதுங்க பெரிய கதை. நான் போட்டிருந்தேன், சிரிச்சிருப்பீங்க. அதுவும் நான் இதில் ரெக்கார்ட் பண்ணல. அதெல்லாம் வீடியோ போட்டுன்னு வச்சுக்கோங்க, விழுந்து சிரிப்பீங்க. ஓகேவா? இந்த இடத்துல வந்து ஒயின்ஸ் போடலாம். அப்படி ஒரு குதிக்கு வச்சுட்டு இறங்கிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து இப்படி பிளான் பண்ணியிருந்தேன், இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க எல்லாம் ட்ராப் டோர் போட்டுருந்தா இங்கே வந்து குளிச்சுருவாங்க. ஓகே, ஸோ அதனால் டோன்ட் கன்ஃபியூஸ். மற்றபடி இங்கே வேறு எதுவும் சேஞ்சஸ் இல்லை. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். வாய்ஸ் ஒரு மாதிரியா இருந்தால் மன்னிச்சுக்கோங்க வாய்ஸ். ஓகேவா? இப்படியே தான் 2 நிமிஷம் பே 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 வந்ததுனால மேலே ரெக்கார்டிங் சிம்பிள் காட்டியிருக்கோம். ஸோ அதை யாரும் இது பண்ணிக்காதீங்க. ஓகே, ஒயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துருச்சுக்கே, சூப்பராக ஒயின்ஸ் வளர்ந்துருச்சு. ஓகே, வீடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் ஒயின்ஸ் போட்டிருந்தேன். இதை போடுறதுக்கு 4 அயன் எடுக்கிறதுக்கு 400 கிலோமீட்டர் தள்ளி போனேங்க. ட்ராப்டர் வச்சுட்டேன்னா மேலே வில்லேஜர் இருப்பாங்க. நான் வில்லேஜர் நான் ஸ்பான் பண்ணலன்னு பார்த்தீங்க, பெட்டு மட்டும் போட்டிருக்கேன். 3 ட்ராப்டர் இப்படி வில்லேஜர் இருக்கேன். ஓ, அப்போ நான் ஸ்பான் பண்ணிட்டேன் போலங்க. பார்த்தீங்களா இருக்காங்க. ஒருத்தன் வந்து லைப்ரரியனாக இருக்கான், இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மரர், இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா கிளரிக்காக இருக்கான், இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா பிரீவிங் ஸ்டாண்டில் உள்ள பார்ப்பானே அவனாக இருக்கான். நான் தெரியாமல் ரீஸ்பான் பண்ணிட்டு இங்கே செட் பண்ணியிருக்கேன். ட்ராப் டோரை மூடலாட்டி ஏறி கூச்சிடுவேன் தெரியுமா. ட்ராப் டோர் சில நேரம் மூட முடியல ஒயின்ஸ் இருக்கிறதுனால. ஓகே, இதோட வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். கீழே போயிட்டு நமக்கு இன்னும் சில வேலைகள்லாம் இருக்குது. இன்னும் நான் வீடோட வியூ காட்டணும்ல. எப்படி ஐஸ்கிரீம் டப்பா இதை வந்து நான் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ட்ரீ இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த பக்கம் எனக்கு அப்படியே படத்துக்கு பின்னாடி ஒரு ட்ரீ இருக்குல்ல, அப்போல்லாம் காமிச்சோம்ல, அந்த ட்ரீ மாதிரியே இந்த ட்ரீயை நான் கொண்டு வர முடியுதான்னு ட்ரை பண்ணுறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா சில நேரம் நான் அந்த இலையிலேருந்து ஒரு சில இலையை கட் பண்ணால் எல்லா இலையும் உதிர்ந்துருது. அப்படியே உதிர்றது இல்லை, அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே இன்விசிபிள் ஆகி போயிடுது. ஓகேவா? இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். சிலர் ப்ரோ பிளேயர்ஸ், சிலர் பிகினியர்ஸ். ஓகே,
பிகினியர்ஸ்க்கு எல்லாருக்குமே என் வீடு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி என் வீடு பிடிக்கலன்னா நான் அழுதுடுவேன். ஓகே, போவோம். இப்போ மேலே பெட்டை வந்து வைப்போம். அந்த இடத்துல பெட்டை வச்சுட்டு கிராஃப்டிங் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிளான்னா ஜூல் ஜோன் மாதிரி தாங்க பிளான் பண்ணணும். பெட்டை வந்து இங்கிட்ட வைக்கலாமா, இப்படி வைக்கலாமா, வச்சு பார்ப்போம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. வேணாம், இப்படி ஒரு மூலையில் போட்டுருவோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்த உடச்சிட்டு இந்த இடத்துல ஒரு கிராஃப்டிங் டேபிள் போட்டுருவோம் பெட்டை ஒட்டியே. ஓகேவா, 100 கிலோமீட்டர் எதுக்கு தள்ளி போடணும் ஒரே வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சுட்டேன், கிராஃப்டிங் டேபிள் எடுத்துகிட்டு வரேன்ட்டு போயிட்டேன். கிராஃப்டிங் டேபிள் கீழே இருக்குங்க அந்த இதில் நம்ம செஸ்ட்டுக்கிட்டையா, செஸ்ட்டுக்குள்ளேயே இதில் வச்சுருந்தேன். இன்வெர்ட்டரில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போம். அடா ஆமாம், இன்வெர்ட்டர்லேயே இருக்குது. ஓகே கைஸ், உங்களுக்கு இப்போ ஒரு சீக்ரெட் வெளி வந்திருக்கும். டேய், நீ செஸ்ட் ஓப்பன் பண்ணும் போது உள்ள 64 எக் இருந்துச்சு, வில்லேஜர் எக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. கரெக்டு தான். ஏன் தெரியுமா, வில்லேஜரை கூட்டிகிட்டு வர்றதுல தாங்க ஒரு ப்ராப்ளம் ஆகி போச்சு. வில்லேஜரை கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன் என் வீட்டோட, அதாவது வாட்டர் பேக்கெட் யூஸ் பண்ணி அப்படியே தண்ணிக்குள்ளே கொண்டு போயிடாமல் தண்ணியோட அவுட்லைன்லேயே இவங்க போட்டை மேலே ஏற்றிடலான்னு நினச்சேன். நான் அது தண்ணி வழியாகவே போயிட்டு அப்படின்ட்டு. ஸோ அது பார்த்திங்கன்னா என் வீட்டோட இருக்க இலையெல்லாமே உதிர்ந்து போச்சு. வெறுங்கேட்டே போட்டு இந்த பையில பொழக்க போகிறேன் கைஸ். சாப்பிடா சாப்பிடா செத்தப்பில்லை, வெயிலுக்கு போடா வெயிலுக்கு. நீ வேறு என்னையை கொளுத்தி விட்ருவாங்க, விட்டா நான் பக்கத்தில் போகக்கூடாது. உன சாப்பிடா சாப்பிட்றோம் இல்லைன்னு பாருங்க கைஸ், மன்னிச்சுக்கோங்க. நான் உங்களை ஏமாத்தன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் செஸ்ட் ஓப்பன் பண்ணேன், இல்லாட்டி நான் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டேன்ல. யோசித்து பாருங்க. ஓகே, நான் யாரையும் ஏமாற்ற விரும்பவில்லை, என்னை மன்னித்து கொள்ளுங்கள். எனக்கு தெரியும் எப்போனாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், தப்பிக்கவே நம்ம முடியாதுன்னு நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, நானே ஓப்பன் பண்ணுறேன் திரும்பவும். ஓகேவா, ஸோ அதெல்லாம் யாரும் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்காதீங்க. ஓகே ஓகே, இப்போ வந்து இங்கே போய் கிராஃப்டிங் டேபிள் வச்சிடலாம். மன்னிச்சுக்கோங்க. க்ரியேட்டிவ் சில பேர் மாறுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல, பார்க்கலாம். உங்கள் வீடு எப்படி அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போட்டு எனக்கு அனுப்ப முடியுதான்னு பாருங்கள். எப்படின்ட்டு இந்த வீட்டுக்கு பண்ணார்ல வீட்டுக்கு, அதே மாதிரி உங்கள் வீடு அனுப்ப முடியுதான்னு பாருங்கள். ஓகே கைஸ், டாட்டா, பாய்.